வணக்கம் டீச்சர்ஸ். தர்மபுரி ஸ்டார் ஜீனியஸ் அகாடமியிலிருந்து பிஜிடிஆர்பி எல்லா மேஜருக்கும் பொதுவான சைக்காலஜி பகுதியிலிருந்து மீண்டும் ஒரு பார்ட்டை பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே நம்ம மோட்டிவேஷனில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதே போல் நேற்று பர்சனாலிட்டியில் ஒரு தியரி எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஒரு கோட்பாட்டுக்குள்ளே போயிட்டு அசஸ்மெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். தொடர்ந்து நம்ம யூனிட் 5 லர்னிங் அப்படிங்கிற டாபிக், இது ஒரு மிக முக்கியமான டாபிக். இன்றைய சூழலில் ஆசிரியராக போகக்கூடிய ஒவ்வொருத்தரும் இந்த டாபிக் பற்றின ஒரு நாலேஜோடு போகணும். ஏன்னா இதில் தான் ஒரு மாணவர்களை நம்ம எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற ஒட்டுமொத்த அம்சங்களையும் இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தேன். டெஸ்ட் பேட்ச் சைக்காலஜிக்கு மட்டும் எல்லா மேஜருக்கும் உண்டான ஒரு டெஸ்ட் பேட்ச் இருக்குது. அது நம்ம 20/4/2025 அன்னைக்கு அந்த டெஸ்ட் பேட்சஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு அப் டு எக்ஸாம் வரைக்கும் ஒரு டைம் டேபிள் போட்டு கொடுத்துருவேன். அந்த டைம் டேபிள் பற்றின விவரங்களை விரைவில் அடுத்த காணொலியில் பதிவு செய்கிறேன். அதே போல் எங்களுக்கு ஒட்டுமொத்தமாக 8 யூனிட்டுக்கும் இது போன்ற கிளாஸஸ் வீடியோஸ் வேணும். அந்த கிளாஸஸும் உங்களுக்கு டைம் டேபிள் படி உங்களுக்கு ஒரு வெப்சைட்டில் உங்களுக்கு தனி ஐடி பாஸ்வேர்டில் வந்து சேரும். அதை ஜாயின் பண்ணுறவங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த கிளாஸும் 20/4/2025 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. அப்போ இந்த மையத்தில் அடுத்த 2 விஷயம், ஒன்று சைக்காலஜிக்கான டெஸ்ட் பேட்ச், இன்னொன்று சைக்காலஜிக்கான ஆன்லைன் பேட்ச். இதில் ஜிகேவும் இன்க்ளூடட். ஜிகே டெஸ்ட்டாக மட்டும் நடக்கும், அதுக்கு கிளாஸ் இருக்காது. எஜுகேஷன் சைக்காலஜியை பொறுத்தவரையில் 8 யூனிட்டும் பிரீஃபாக டீச் பண்ணியிருப்போம். ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் உங்களை இணைத்துக்கொள்ள விரும்பினால் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களை பதிவு பண்ணிக்கலாம். ஸோ தொடர்ந்து இன்றைக்கி நம்ம லர்னிங் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஒரு சின்ன அம்சத்தை எடுத்திருக்கோம். நான் ஏற்கனவே பதிவு பண்ண மாதிரி தாங்க, நீங்கள் எந்த டாப்பிக்குள்ளே தைரியமாக இறங்கினாலும் டெஃபினேஷன் என்ன, லர்னிங் அப்படின்னா லர்னிங்கோட டெஃபினேஷனோட இறங்கணும். லர்னிங் இஸ் த அக்யூசியேஷன் ஆஃப் நியூ நாலேஜ், ஸ்ட்ரென்தன் த நாலேஜ், வீக்கன் த நாலேஜ் த்ரூ த எக்ஸ்பீரியன்ஸ். கற்றல் என்பது புதுசாக நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டாலும் அதுக்கு பேர் கற்றல் தான். அதை ஸ்டோர் பண்ண நிறுத்த நினைச்சாலும் அதுக்கு பேரும் கற்றல் தான். அதை மறக்கணும்னு நினைச்சாலும் அதுக்கு பேரும் கற்றல் தான். இதெல்லாம் எப்படி சார் நடக்கும்? அனுபவத்தால் நடக்கும். அதனால தான் கில்பார்ட்டுக்கு இந்த டெஃபினேஷன் வச்சிருப்பாருங்க. லர்னிங் இஸ் த அக்யூசியேஷன் ஆஃப் நியூ நாலேஜ், ஸ்ட்ரென்தன் த நாலேஜ், வீக்கன் த நாலேஜ் த்ரூ த எக்ஸ்பீரியன்ஸ். இது போல நிறைய டெஃபினேஷன். லேர்னிங் இஸ் த சேஞ்ச் ஆஃப் பிஹேவியர், லேர்னிங் இஸ் த சேஞ்ச் ஆஃப் மால் அட்ஜஸ்ட்மெண்ட். இது போன்ற டெஃபினேஷன்லாம் ஸ்கின்னர் இருக்கு, கில்போர்டு இருக்கு, கில்பார்ட்டிக் டெஃபினேஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. ஸோ அது போல் டெஃபினேஷன் தெரியணும். அதுக்கப்புறம் லர்னிங்கோட டைப்ஸ், வகைகள், என்னென்ன லர்னிங் இருக்குது. அப்போ லர்னிங்கில் பேரிட் ஸ்டடி இருக்கா, இணைப்பு கற்றல் இருக்கா, தனிநபர் கற்றல் இருக்கா, குழு கற்றல் இருக்கா, இது போன்றான டைப்ஸை எடுக்கணும். அப்புறம் கேரக்டர்ஸ், லர்னிங்குடைய இயல்புகள் என்ன, லர்னிங்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான தியரி. அப்போ இந்த தியரி தான் ரொம்ப 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 இங்கே மேஜர் ரோல் பண்ணுறது. நம்ம ஒரு தியரி தான் இன்றைக்கி எடுத்துருக்குறோம். 2 தியரி இருக்குங்க. எஸ்ஆர் தியரி இருக்குது, ஒன்று ஃபீல்டு தியரின்னு இருக்குது. மொத்தம் 12 கோட்பாடுகள் இந்த லெசனில் மட்டுமே இருக்குங்க. இந்த 12 2ஆக பிரிச்சிருப்பாங்க. எஸ்ஆர்னு ஒன்றும் ஃபீல்டு அப்படின்னு ஒன்றும் பிரிச்சிருப்பாங்க. எஸ்ஆர் அப்படின்னா, எஸ்னா ஸ்டிமுலஸ், ஆர்னா ரெஸ்பான்ஸ். அப்போ தூண்டல், துளங்கல் கோட்பாடு. ஃபீல்டுனா அறிவு, அறிவுப்புல கோட்பாடு, அறிவுப்புல கோட்பாடு இப்படின்னு சொல்லி 12 கோட்பாடு. இதில் ஒரு 6, இதில் ஒரு 6. அப்போ ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா 12 ஆப்ஷனில் யோசிக்கணும். அப்படி யோசனை பண்ணணும். இல்லை சார், ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா அது எஸ்ஆரா ஃபீல்டான்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா 6 ஆப்ஷன் கட்டு, மீதி 6 ஆப்ஷன் மண்டக்குள்ளே ஓடிட்டு இருக்கணும். நான் சொல்கிறது அர்த்தமாக தான் பாருங்கள். ஒரு லாஸ்ட்டாக ஒரு டிஆர்பியில் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. 6 மாத குழந்தை ஓவிய பயிற்சி மேற்கொள்ளுதல் என்பது எவ்வகை கற்றலுக்கான உதாரணம்? அந்த ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு ஆசிரியர் ஒரு தாவரத்தை காட்டி இது இலை, இது கிளை, இது தண்டு, இது மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி முடிவாக இது ஒரு தாவரம் அப்படிங்கிற முடிவுக்கு வரார். அப்போ இது எவ்வகை கற்றல்? இந்த மாதிரியான அப்ளிகேஷன் கொஸ்டின் எது கேட்டாலும், தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனத்தில் பயணிக்கும் ஒருவர் சாலை ஓர விளம்பர பலகையை எழுத்து கூட்டி படிக்கிறார், இது எவ்வகை கற்றல்? அங்கே எழுத்து கூட்டின்னு போடுவாங்க, அடுத்து சரளமாக போடுவாங்க. ஸோ இது மாதிரியான வார்த்தைகளுக்கெல்லாம் 12 ஆப்ஷன் உண்டு. அப்போ நீங்கள் அது எஸ்ஆரில் வருமா ஃபீல்டில் வருமா ஐடியா கொடுக்குறாங்களா எப்படி கண்டுபிடிக்கிறது? எஸ்ஆர்னு யோசனை பண்ணிட்டீங்கன்னா 6 ஆப்ஷன் கட்டு, ஃபீல்டுன்னு யோசனை பண்ணால் 6 ஆப்ஷன் கட்டு. அதுக்கு மேலே அந்த ஒவ்வொரு 6 தியரிக்கும் டெஃபினேஷன் ஒன்று வச்சுருக்கிறோம். அதை கேட்ச் பண்ணிட்டீங்கன்னா டக்குன்னு அவங்க கொடுக்குற எக்ஸாமில் நான் போய் ரீச் பண்ணிடலாம். ஸோ இப்படி யோசிக்க போகிறோம். நான் இன்னைக்கு லர்னிங் தியரியில், தியரிஸ் ஆஃப் லர்னிங்கில் எஸ்ஆரில் வரக்கூடியதில் ஒரு தியரி எடுத்திருக்கேன். 12ல் 1 இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஒட்டுமொத்தமாக 12 கோட்பாடு, அதில் ஒரு கோட்பாடு எடுத்திருக்கிறோம். 12மே பார்க்கணும். 12ம் படிச்சுட்டு போனீங்கன்னா மார்க் கண்டிப்பாக அச்சீவ் ஆகும் இந்த ஏரியாவில். ட்ரையல் அண்ட் எரர்ஸ் ஆஃப் லர்னிங், இஎல் தாரண்டைக்.
ட்ரையல் அண்ட் எரர்ஸ் ஆஃப் லேர்னிங் இயல் தார்னிங். இது பேரு தட்டு தடுமாறி கற்றல் அல்லது முயன்று தவறி கற்றல் அப்படின்னுவோம். பல எக்ஸாம்ல எனக்கு தெரிஞ்சு எண்ணிலடங்கா எக்ஸாம்பிள் அப்படின்னு போட்டுக்கலாம். தேர்வுகள்ல இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? ட்ரையல் அண்ட் எரர்ஸ் ஆஃப் லேர்னிங் யாரு? பவுண்டர் யாரு? பவுண்டரை கொடுத்துட்டு கோட்பாடு என்ன? இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ல கேட்டாச்சு. அப்ப இது பேர் பாருங்க, தட்டு தடுமாறி கற்றல் இயல் தாரண்டைக். சார், இதுக்கு இன்னொரு பேர் உண்டு. அதே லெட்டர்ல ட்ரையல் அண்ட் எரர்ல முயன்று தவறி கற்றல். இதுவும் டிஆர்பில கேட்டிருக்காங்க. அப்ப தட்டு தடுமாறி கற்றல் சொன்னாலோ முயன்று தவறி கற்றல் சொன்னாலோ ஒரு மீனிங் தான். அடுத்தது பாருங்க, இதுக்கு இன்னொரு பேர் உண்டு. மிரர் டிராவிங் எக்ஸ்பிரிமெண்ட். மிரர் டிராவிங் எக்ஸ்பிரிமெண்ட். மிரர்னா கண்ணாடி. ஆடி ஆடி வரை பரிசோதனை அப்படின்னு கேள்வி கேட்கலாம். இந்த ஆடி வரை பரிசோதனைக்கு வித்திட்டவர் யாருன்னா இயல் தாரண்டைக். ஏன் சார் ட்ரையல் அண்ட் எரருக்கு ஆடி வரை அப்படின்னு பேர் வச்சாங்கன்னா, இங்க நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு கண்ணாடிங்க, ஒரு மிரர். இந்த மிரர்ல ஒரு பூனை உள்ள மிரர்ல வச்சுட்டு இங்க ஒரு பூனையை கொண்டு போறாங்க. பூனை அது பக்கம் நோக்கி போகுதுங்க. அப்போ பூனைக்கு அந்த கண்ணாடியில என்ன தெரியும் அப்படின்னா, ஒரு பூனை தெரியும், இந்த வெளியே இருக்கிற பூனைக்கு. இப்போ இன்னொரு கண்ணாடி சேர்த்து வைக்கிறாங்க. அப்போ பூனைக்கு இங்க வெளியே இருக்கிற பூனைக்கு ரெண்டுத்துலயுமே பூனை தெரியும், ரெண்டு பூனை மாதிரி தெரியும். இது போல இந்த மிரர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனா, இப்போ ஒரு பூனை இருக்கும்போது கண்ணாடிக்குள்ள ரெஸ்பான்ஸ் பண்ணல, 2 பூனைக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல, 3 பூனைக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல. நிறைய கண்ணாடி வைக்கும்போது மல்டிபிள் ஆஃப் பூனை கிடைச்ச உடனே இப்போ பூனை அதை நோக்கி போகுதுங்க. நம்மளோட இனம் அங்க இருக்கு அப்படின்னு சொல்லி அதை நோக்கி போகுது. அதனால இது பேரு ஆடி வரை பரிசோதனை. இதை பேஸ் பண்ணி தான் ஸ்லோ லேர்னர்ஸ் இருக்காங்க பாருங்க. வகுப்பறையில மெல்ல கற்கும் குழந்தைகள் இருப்பாங்க. அவர்களுக்கு குழு கற்றல் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. அப்ப மெல்ல கற்கும் மாணவர்களுக்கான ஆகச்சிறந்த கற்றல் முறை, மிகச்சிறந்த கற்றல் முறை எதுன்னு கேட்டாங்கன்னா குழு கற்றல் அப்படின்னு போடணும். அது ஒரு டிஆர்பில கேட்ட கேள்வி. போட்டிருக்கேன் பாருங்க, ஆடி வரை பரிசோதனை ஐபன் குரூப் லேர்னிங். குழு கற்றல். குழு கற்றல் யாருக்கா உகந்தது? குழு கற்றல் அப்படின்னா ஸ்லோ லேர்னர்ஸ், ஸ்லோ லேர்னர். அப்ப மெல்ல கற்கும் மாணவர்களுக்கான மிகச்சிறந்த கற்றல் முறை குழு கற்றல் முறை. இது கேட்பாங்க, டிஆர்பில கேட்டும் இருக்காங்க. சின்ன சின்ன விஷயம் தான், அங்கங்க நம்ம தான் கேள்விகளை எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. அப்ப ஸ்லோ லேர்னர்னு போட்டோம். ஸ்லோ லேர்னரை யார் ரிசர்ச் பண்ணா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. மெல்ல கற்கும் மாணவர்களை ஆய்வு செய்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவருடைய பேர் சிரில்பர்ட் வெர்னர். சிரில்பர்ட் வெர்னன். சிரில்பர்ட் வெர்னர். இது மெல்ல கற்கும் குழந்தைகளை ஆய்வு செய்தவர். இதுக்கு நிகரா ஆலின் ஒர்த் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். ஆலின் ஒர்த். இவர் யார் அப்படின்னா மீத்திறன் மிக்க மாணவர்களை ஆய்வு செய்தவர். ஆலின் ஒர்த் அப்படிங்கிறவர் மீத்திறன் மிக்க குழந்தைகளை ஆய்வு செய்தவர். நிறைய அப்படி நீங்க லிங்க் வச்சு அடுத்தடுத்து நம்ம தான் அதை முடிவு பண்ணி அந்த இடங்களை கேட்ச் பண்ணி போகணும். அப்போ முயன்று தவறி கற்றல் புரிஞ்சு போச்சு. மிரர் டிராயிங்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அதில் கேட்ட அப்ளிகேஷன் கொஸ்டின்னா குரூப் லர்னிங், குழு கற்றல் யாருக்குன்னா ஸ்லோ லேர்னருக்கு. அதை ரிசர்ச் பண்ணது யாருன்னா சிரில்பர்ட் வெர்னர். அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற மீத்ரனை ரிசர்ச் பண்ணவர் யாருன்னா ஆளே ஒர்த்தான ஆள், அதான் ஆல் இன் ஒர்த்னு வச்சுக்காங்க. அடுத்து இன்னொரு பேருங்க பசில் பாக்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட். இதுக்கு இன்னொரு பேரும் உண்டு. ட்ரையல் அண்ட் எரருக்கு இன்னொரு பேரு பசில் பாக்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட், சிக்கல் அறை பரிசோதனை. இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை, ட்ரையல் அண்ட் எரர் எக்ஸ்பிரிமெண்ட்டை நடத்திய அந்த பாக்ஸுக்கு பேரு பசில் பாக்ஸ். அப்ப பசில் பாக்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் யாருன்னு கேட்டா இயல் தார்ண்டைக்குன்னு போடணும். எத்தனை பேர் வந்தாச்சு பாருங்க. இது போல அடுத்தது இருக்குங்க. ஸ்கின்னர் எடுத்துக்கிட்டாலும் பாவ்லோ எடுத்துக்கிட்டாலும் சரிங்க, 6, 6, 12 எடுத்துக்கிட்டோம். இதுல எல்லாமே நிறைய பேர் உண்டு. கிளாசிக்கல் கண்டிஷன், ஆப்பரல் கண்டிஷன், இன்ஸ்ட்ருமெண்டல் ஆப்பரன் கண்டிஷன், ஆக்க நிலைநிறுத்தம், சிறப்பாக்க நிலைநிறுத்தம், பண்டைய ஆக்க நிலைநிறுத்தம், எதிர்வினை ஆக்க நிலைநிறுத்தம், தூண்டல் சார் ஆக்க நிலைநிறுத்தம், துலங்கல் சார் ஆக்க நிலைநிறுத்தம், செயல்பாடு ஆக்க நிலைநிறுத்தம். இது போல இதெல்லாம் யாருது அப்படிங்கிறதெல்லாம் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கணும். தொடர்ந்து அதெல்லாம் அடுத்தடுத்த காணொலிகளை பதிவு செய்யலாம். அடுத்து பாருங்க, இவர் எந்நாட்டை சார்ந்தவர்? அமெரிக்காக்காரரு. இதுவும் டிஆர்பில கேட்டிருக்காங்க. அப்போ ஒட்டுமொத்தமா இந்த 12 பேரோட நாடுகள் தெரிஞ்சு வச்சுக்காங்க. அதுவும் டிஆர்பில கேட்கறாங்க. அடுத்து பாருங்க, ஆய்வுக்காக இவர் பயன்படுத்திய விலங்கு டிஆர்பில கேட்டிருக்காங்க. தார்ண்டைக் ஆய்வுக்காக பயன்படுத்திய விலங்கு அப்படின்னா பூனையை பயன்படுத்துகிறார். இவர் ரேட்டையும் பயன்படுத்தினார். சும்மா மைண்டில் மட்டும் வச்சுக்காங்க. நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறது கேட் தான். ஏன்னா ரேட்டுன்னு வரும்போது இன்னொருத்தர்கிட்ட போய் சேருவோம். அங்கே வெள்ளை எலி அப்படின்வாங்க, எலி வெள்ளை எலி அந்த மாதிரி அந்த வேரியேஷனில் கொடுப்பாங்க. ஸோ எக்ஸாக்டாக நீங்கள் பூனை மட்டும் இப்போதைக்கு நினைவில் வைங்க.
ஒட்டுமொத்தமா முடிச்சுட்டு விலங்கு மட்டும் எல்லாரும் 12 பேரோட விலங்குகளை பிறகு பார்க்கலாம். அடுத்தது இவர் வாழ்ந்த காலம். தார்னைக்கோட காலம் பார்த்தீங்கன்னா 1874 to 1949. இதெல்லாம் ஒன்றும் கேட்டதில்லை, தெரிஞ்சுட்டு போங்க, வேற வழி இல்லை. அடுத்ததுங்க, இப்போ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இயல் தார்னைக்குன்னு சொல்லிட்டோம். தார்னைக்கோட எக்ஸ்பெரிமெண்ட் இப்போ நான் சொன்ன 12 ஆப்ஷன்ல யோசிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சார் ஒரு இது 12 ஆப்ஷன்ல யோசிக்கணுமா அப்படின்னா, எஸ் 12 ஆப்ஷன்ல யோசிக்கணும். அல்லது இது தூண்டல்ல வருமா, துலங்கல்ல வருமா, ஃபீல்டில் வருமா, அப்படியாவது யோசிக்கணும். யோசனை பண்ணிட்டு அப்போ அந்த 6 ஆப்ஷனை கையில் நிறுத்திடுவோம். 6ல் எது சரின்னு வர்றதுக்கு தான் இந்த டெஃபினேஷனை ரீட் பண்ணணும். அப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி நடக்குதுன்னு சொல்றேன் பாருங்க. ஒரு கேவ், இந்த மாதிரி ஒரு எலி பிடிக்கிற கூண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, கேவ். இதில் ஒரு ஜாக்கி லிவர் இருக்கு. இந்த லிவரை டச் பண்ணா இந்த கேவ் ஓப்பன் ஆகும். இதில் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஃபுட்டு சாரி உள்ள வந்து இந்த கேட்டுன்னு சொன்னோம் இல்லையா, விலங்கினம் எங்க போட்டிருக்கோம் பாருங்க, பூனை. பூனையை தூக்கி உள்ள வச்சிடுறது. பூனைக்கு தேவையான உணவு இங்க இருக்கு, கருவாட்டு துண்டு. பூனைக்கு தேவையான உணவு மீன் இங்க இருக்குங்க, கருவாட்டு துண்டு இங்க இருக்கு. இப்போ என்ன ஆகும், இந்த ஜாக்கியை கரெக்டா டச் பண்ணிட்டா, இந்த ஜாக்கியை இந்த டச் பண்ணா இந்த கேவ் ஓப்பன் ஆகும். பூனைக்கு தேவையான உணவு இங்க கிடைச்சிடும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த உயிரினம் கூண்டுக்குள்ள இந்த பாக்ஸுக்கு பேர் தாங்க பசில் பாக்ஸ் அப்படிங்கிறது. இந்த பாக்ஸுக்கு பேர் தான் பசில் பாக்ஸ், சிக்கலறை அப்படிங்கிறது. இப்போ நம்ம என்ன செய்யறோம், இந்த பூனை, கூண்டுக்குள்ள இருக்கிற பூனை மிதமான பசியில் இருக்கிற பூனையா இருக்கணும், நல்லா சாப்பிட்டு இருக்கிற பூனையா இருக்கக்கூடாது. எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஒத்து வராது. நம்மளும் என்ன பண்றோம், வகுப்பறையில் நல்ல ஒரு 4 இட்லி சாப்பிட்டா ஓகே, 10 இட்லி சாப்பிட்டு போய் உட்காந்து என்ன ஆகும், மாஸ்டர் பாடம் நடத்திட்டு இருப்பார், நான் கொட்டா விட்டு தூங்கிடுவோம். அதுபோல மிதமான பசியில் இருக்கிற பூனைக்கு உள்ள போட்டு பூனைக்கு தேவையான உணவு வெளியே வச்சுட்டோம்னா, அப்போ பூனை இதன் மீது உள்ள மோகத்தால, வகுப்பறையில் நாம் போய் உட்காந்துடுறோம், ஆசிரியர் பாடம் நடத்துறாரு, அந்த பாடத்தின் மீது உள்ள மோகத்தால, அறிவை வளர்த்துக்கணுங்கிற நாலேஜ்ல, அது அந்த ஒரு விதத்துல என்ன பண்ணுவோம், கமான் நடத்துங்க சார், அடுத்து நெக்ஸ்ட், கை கால் மண்டை எல்லாம் ஊறிட்டு இருக்கும். அது போலதான் இங்க பூனை இந்த உணவை சாப்பிட்றதுக்காக என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு தூண்டலை வெளிப்படுத்தும். கரெக்டா இதை பிடிச்சிட்டா துலங்கலுங்க, இங்கதாங்க ரெஸ்பான்ஸ், ஸ்டிமுலஸ் இருக்கு, இங்க ரெஸ்பான்ஸ் இருக்கு. அதெல்லாம் இந்த கோட்பாடு எஸ்ஆர் கோட்பாடு, கிரேக்கு தத்துவஞானி அரிஸ்டாட்டில் தான் இது ஃபாதர், எஸ்ஆருக்கு ஃபாதர். அப்ப இங்க பூனை என்ன செய்யுதுன்னா, இதன் மீது உள்ள தூண்டுதலால பல்வேறு துலங்களை வெளிப்படுத்துது. அப்ப என்ன பண்ணுது, இங்க போய் இடிக்குது, கையால காலால இப்படி பராண்டிட்டு இருக்கு. கரெக்டா லிவரை டச் பண்ணாதான் இந்த உணவு கிடைக்கும், கேவ் ஓப்பன் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இங்க போய் இடிக்குது, அது ராங் ரெஸ்பான்ஸ். இங்க இடிக்குது, இது ராங் ரெஸ்பான்ஸ். இங்க இடிக்குது, ராங் ரெஸ்பான்ஸ். இங்க இடிக்குது, கையால காலால இப்படி எல்லாம் இடிச்சுட்டே இருக்குங்க. எங்க ஜாக்கியை இடிக்குதோ அப்பதான் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி 80 முறை போராட்டத்திற்கு பிறகு இந்த கேள்வி கேட்கலாம், எத்தனை முறை தப்பான ரெஸ்பான்ஸை கொடுத்தது? 80 முறை போராட்டத்திற்கு பிறகு தற்செயலாக, சரியா கூட இல்ல, ஏதோ போனா போதுன்னு லிவரை டச் பண்ணுச்சு, தற்செயலாக இந்த லிவர் டச் பண்ணது, கேவ் ஓப்பன் ஆச்சு, மீனை போய் சாப்பிடுச்சு. மறுபடியும் என்ன பண்ணாரு, முழுசா சாப்பிட உள்ள தாண்டை டக்குன்னு பூனை பிடிச்சி உள்ள போட்டு கூண்டு லாக் பண்ணிட்டார். இப்போ ருசி கண்ட பூனை சும்மா இருக்குமா? ஆசிரியர் வகுப்பறையில் ஒரு கேள்வி கேட்டார், கரெக்டுங்களா? மாணவர் பதில் சொல்லிட்டான். டீச்சர் இங்கிருந்து அந்த பதில் சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாரு, மார்க் பேப்பர் கொடுத்துட்டோம், எக்ஸாம் எழுதி டிக்கு டிக்குன்னு அடிக்கிறாரு. அப்படியே ஒரே ஆர்வமா இருக்கும், அடுத்து என்ன அடுத்து என்னன்ட்டு. முழுசா டிக் பண்ணல, ஓ அடுத்த கொஸ்டின் அப்படின்னு தள்ளி விடுறாரு. இப்போ என்ன ஆகுன்னா, இதன் மீது உள்ள மோகத்தால ஏற்கனவே டேஸ்ட் பண்ணியாச்சு, மறுபடியும் வேகமா ஸ்பீடா பூனை இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சுது. அப்போ 80 முறைங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே குறையுது. அடுத்து வந்து ஒரு 75வது முறையே கரெக்டா டச் பண்ணிருச்சு, மறுபடியும் வெளியே வந்து உள்ள தூக்கி போட்டாரு. அப்போ பூனை ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிச்சு, இந்த லிவரை டச் பண்ணா உணவு கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிச்சு. டக்குன்னு என்ன பண்ணுச்சு, பூனை தூக்கி வெளியே போட்ட உடனே, உள்ள தூக்கி போட்ட உடனே டக்குன்னு அடிச்சுட்டு வெளியே வந்துருச்சு, ஒரே செகண்ட்ல அடிச்சுட்டு வெளியே வந்துருச்சு. அப்போ இது ஒரு 80 முறை அந்த பயிற்சி எடுத்த விளைவு, உள்ள தூக்கி போட்டு இதை அடிச்சா நமக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. அப்போ ஆசிரியர்கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு எஸ்ஏ அல்லது ஒரு மனப்பாட பாட்டு இதை எழுதி டெஸ்ட் எழுதி கொடுப்போம். பல தப்பு வரும், முதல்ல நிறைய மிஸ்டேக் வரும். இது திரும்ப 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 செஞ்சுட்டே இருக்கனால மிஸ்டேக் குறைஞ்சிரும், நேரமும் அதிகமாக இருக்கும். முதல் டெஸ்ட் எழுதும் போது நம்மளே 10th அல்லது ஏதோ ஒரு மனப்பாட பாட்டு படிக்கணும், ஒரு தமிழ் போயம் படிக்கணும். அல்லர் பலனது அறக்காம்பல் வாயை விட வெள்ளம் தீப்பட்டதென வெறி புள்ளியினங்கள் தம் கைச்சிறகால் பார் கொடுக்கும் கவ்வை உடைத்தருவேல் நற்சலை கோக்கோதை நாடு. இது ஆரம்பத்தில் நம்ம படிக்கணும், ஆரம்பத்தில் நம்ம எழுதணும் அப்படின்னா நிறைய டைம் எடுத்திருக்கும். இது பயிற்சி எடுத்து பயிற்சி எடுத்து பயிற்சி எடுத்து மாஸ்டர் கிட்ட கரெக்ஷன் வாங்கி குறைவான நேரத்தில் சரியா செஞ்சிடும். அப்ப தவறு குறையணும், குறைவான நேரத்தில் சரியா செய்யணும். இப்படி ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணியிருந்தாங்கன்னா
அது ட்ரையல் அண்ட் எரர். எஸ்ஆர்ல ட்ரையல் அண்ட் எரர். அதுதாங்க டெஃபினேஷனாக போட்டிருக்கோம். மிஸ்டேக்கன் வாஸ் கிராஜுவலி டிமினிஷ்ட் ஃபார் எவ்ரி சக்சஸ்ஃபுல் ட்ரையல். ஒவ்வொரு முறை பூனையும் இந்த மீனையும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் அவர் நடத்துற போது தவறுகள் மிஸ்டேக்கன் வாஸ் கிராஜுவலி டிமினிஷ்ட், தவறுகள் கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா குறைய ஆரம்பிச்சுது. ஃபார் எவரி சக்சஸ்ஃபுல் ட்ரையல். தமிழ்ல போட்டிருக்கு பாருங்க. ஓர் உயிரினம் தனது தவறுகளை படிப்படியாக குறைத்து கொண்டு குறைவான நேரத்தில் சரியான துலங்களை வெளிப்படுத்துவது தட்டு தடுமாறி கற்றலாகும். இதுவே டிஆர்பி கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓர் உயிரினம் தன் தவறுகளை படிப்படியாக குறைக்கப்பட்டு குறைவான நேரத்தில் சரியான துலங்களை வெளிப்படுத்துறது. இதை பேஸ் பண்ணி நிறைய அப்ளைடு கொஸ்டின்ஸ் இருக்குங்க. ஒரு 10 எக்ஸாம்பிள் மேல இருக்கு. நம்ம இதெல்லாம் படிக்கிறத விட இதை உள்நோக்கமா வச்சுக்கிட்டு ஜென்ரலா ஒரு கொஸ்டின் செட் பண்ணுவாங்க பாருங்க. எந்த புக்ல தேடினாலும் கிடைக்காது. அதுக்கு இந்த மாதிரியான சின்ன சின்ன ஐடியாஸ் எல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டாதான் ஸ்பாட்ல போயிட்டு ஜென்ரலா அடிப்பாங்க. ஒரு குழந்தை கூட்டல் கணக்கை சரியாக செய்யவில்லை, மாறாக வகுத்தல் கணக்கை செய்கிறது, இதுக்கு என்ன காரணம், எவ்வகை கற்றல வரும், இந்த மாதிரி கேள்விகளை எழுப்பலாம். இது எந்த புக்ல போய் தேடுவீங்க? எக்ஸாம்ல எங்க தேடினாலும் கிடைக்காது. ஆனா இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். தனது தவறு படிப்படியாக குறைக்கப்பட்டு குறைவான நேரத்தில் சரியான துலங்களை செய்தால் அதற்கு பேரு தட்டு தடுமாறி கற்றல் அப்படின்னு சொல்றோம். இப்ப பாருங்க, இன்னொரு பாயிண்ட் அங்க எழுதியிருக்கேன். இது பிறகு அப்படியே நம்ம ஹோல்டு பண்ணி நிறுத்துங்க. அடுத்தது ட்ரையல் அண்ட் எரர் அப்படின்னாவே நம்ம போடக்கூடிய ஆள் பேர் பார்த்தீங்கன்னா இஎல் தார்ண்டைக்கு போடுவோம். ட்ரையல் அண்ட் எரர்னா இங்க ஒரு பாருங்க பாயிண்ட் நம்பர் 1 நோட் குறிப்புன்னு கொடுத்து ஒரு பாயிண்ட் போட்டிருக்கேன். லிங்குஸ்டிக்ஸ் டெவலப்மெண்ட் த்ரோ தி ட்ரையல் அண்ட் எரர்ஸ் ஆஃப் லர்னிங். லிங்குஸ்டிக் டெவலப்மெண்ட். லிங்குஸ்டிக் டெவலப்மெண்ட்னா மொழி வளர்ச்சி. லிங்குஸ்டிக் அப்படிங்கிறது மொழி, மொழி வளர்ச்சி. மொழி வளர்ச்சிக்கு மொழி வளர்ச்சி மொழி வளர்ச்சிக்கு ட்ரையல் அண்ட் எரர் தட்டு தடுமாறி கற்றல் தான் முதலிடம் வகிக்கிறது. மொழி வளர்ச்சிக்கு தட்டு தடுமாறி கற்றல் தான் முதலிடம் வகிக்கிறது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்ப ட்ரையல் அண்ட் எரரை பார்த்த உடனே நீங்க டக்குன்னு என்ன பண்ணிடணும், தாண்டைக்கு போட்டீங்கன்னா தப்பாயிடும். இங்க போட்டிருக்கிறது மொழி வளர்ச்சிக்கு. மொழி வளர்ச்சினா வேற ஒன்றும் கிடையாதுங்க. இங்க பாருங்க, இப்ப நான் ஒரு வார்த்தை கோவில் இப்படி எழுதுறேன். ஆக்சுவலி இது பேர் வந்து கோவில் தான், தப்பு கிடையாது படிக்கிற போது. ஆனா இதுல நான் எழுதின ப்ரொசீஜர் தப்பு. கோ அந்த லெட்டர் எட்டை சொல்லி போடும் போது மேலேருந்து ஆரம்பிச்சேன். தமிழ் எழுத்துக்கள் வடஞ்சொலி எழுத்துக்களா இளஞ்சொலி எழுத்துக்களான்னு பார்க்கணும். கோ நீங்க இப்படி போட்டாவே அது தப்பு, கீழே இருந்து மேலே போடணும். ரைட்டுங்களா? அப்ப நம்ம பழகிட்டோம், நமக்கு மாஸ்டர் இப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க, நம்ம போடுறோம். நீங்க 1ஆம் கிளாஸ் புக்ல பாத்தீங்கன்னா சமச்சீர் புக் இருக்கும்போது பேஜ் நம்பர் 7ல இந்த கோ லெட்டர் எப்படி போடணும்னு அந்த ஆரோ மார்க்கோட போட்டிருப்பாங்க. கீழே தான் ஆரம்பிக்கணும், வளஞ்சொலி எழுத்துக்களை தான் போடணும், இடஞ்சொலி எழுத்துக்களை தான் போடணும், எதை எப்படி போடணுங்கிறத கொடுத்துருப்பாங்க. இது மீனிங்ல எந்த மாற்றமும் கிடையாது, எழுதின ப்ரொசீஜர் தப்பு. இந்த மாதிரி தான் இதான் லிங்குஸ்டிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறோம். ரைட்டுங்களா? சுமேரியர்களுடைய ஆப்பு வடிவ எழுத்துக்கள் இருக்கு, சீன மொழி எழுத்து இருக்கு, வட்டெழுத்துக்கள் இருக்கு. இதெல்லாம் எப்படி எழுதணும்? இதான் லிங்குஸ்டிக் டெவலப்மெண்ட் த்ரோ தி ட்ரையல் அண்ட் எரர்ஸ் ஆஃப் லர்னிங் அப்படின்னு சொல்றாங்க. தட்டு தடுமாறி முறையில் தான் நடக்கிறது மொழி வளர்ச்சி அப்படின்னு சொன்னவர் பிஎஃப் ஸ்கின்னர். பிஎஃப் ஸ்கின்னர். பிஎஃப் ஸ்கின்னர். இந்த 12 தியரியில அவரும் ஒருத்தர் வராரு, ஸ்கின்னருங்கிறவரும். பாருங்க, ட்ரையல் அண்ட் எரர் தான் நேம், ஆனா சொன்னது ஸ்கின்னர். லிங்குஸ்டிக்னு வந்தா. அடுத்தது பாருங்க, லர்னிங் த்ரோ இன்சைட் பை ட்ரையல் அண்ட் எரர் ஆஃப் லேர்னிங். கற்றல் என்பது மனசுக்குள் நடைபெறும் தட்டு தடுமாறி கற்றல் அப்படின்னு சொன்னவர் கோலர். சிம்பன்சி மனித குரங்கை வச்சு செஞ்சார் இல்லையா அவரு. அப்ப இந்த கடைசி பாயிண்ட்டுக்கு வந்து ஆன்சர் கொடுக்கணும்னா கோலர், கோக்லர், 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 கோக்லர். சரிங்களா? அதை பார்த்து வச்சு 3 இப்போ ட்ரையல் அண்ட் எரர்னா 3 இடத்துல வராங்க. கரெக்டாக நான் வச்சுக்கோங்க. டைரக்டா கேட்டா தார்ண்டைக், லிங்குஸ்டிக்னு வார்த்தை யூஸ் பண்ணா ஸ்கின்னர், மனசுக்குள் நடைபெறும் தட்டு தடுமாறி கற்றல்னு கேட்டாங்கன்னா கோலர், மனதுக்குள் நடைபெறும் தட்டு தடுமாறி கற்றல் அப்படின்னு கேள்வி எழுப்பினாங்கன்னா கோலர். பாருங்க, இதாச்சு. அடுத்தது இதே தியரியில லாஸ் ஆஃப் தார்ண்டைக் அப்படின்னு இருக்குங்க. எல்லாருமே பாவ்லோ 5 விதி கொடுத்துருக்காரு, ஆனா தார்ண்டைக் 3 விதி தான் வச்சிருக்காங்க. இங்கேயும் டிஆர்பில கேள்வி வந்திருக்கு. பாருங்க, லாஸ் ஆஃப் தார்ண்டைக் கற்றல் விதிகள் 3 விதி. ஒன்னு வந்து லா ஆஃப் ரெடினஸ், லா ஆஃப் எக்ஸசைஸ், லா ஆஃப் எஃபோர்ட். பாருங்க, லா ஆஃப் ரெடினஸ் ஆயத்த விதி. பூனையை தூக்கி உள்ள போட்டு மீனை தூக்கி வெளியே வச்ச உடனே தயாராகுது. ரைட்டுங்களா? மாணவனை தூக்கி வகுப்பறையில் உட்கார வச்சு ஆசிரியர் போர்டு பக்கம் நின்ற உடனே நம்ம ரெடி ஆகிறோம். இது ஆயத்த விதி. அடுத்தது லா ஆஃப் எக்ஸசைஸ்,
ஆர் லா ஆஃப் ஃப்ரீக்வன்சி. இதாங்க டிஆர்பியில் கேட்டது ரெண்டாவது விதி. எப்படி கேட்டாங்க தெரியுமா? இது லா ஆஃப் எக்ஸசைஸுக்கு இன்னொரு பேர் என்ன, மறுபெயர் என்ன, பயிற்சி விதியின் மறுபெயர் என்ன? லா ஆஃப் ஃப்ரீக்வன்சி. லா ஆஃப் ஃப்ரீக்வன்சி அலைவெண் விதி. இதை தமிழ்ல பண்ணீங்கன்னா அலைவெண் விதி. அலைவெண், அதிர்வெண் அந்த மாதிரி கொடுப்பாங்க. அலைவெண் விதி, அலைவெண் விதி. இதுவே டிஆர்ல கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, லா ஆஃப் எஃபர்ட். எஃபர்ட்னா பயன் விதி அல்லது விளைவு விதி. இங்க எழுதியிருக்கும் பாருங்க, பயன் விதி அல்லது விளைவு விதி. இந்த 3 விதிகள். அதுல நமக்கு ரெண்டாவது விதி மறுபேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இன்னும் கூட உண்டுங்க, 3த்துக்குமே 3 ப்ரோவர்ப் உண்டு, பழமொழிகள் உண்டு. இப்போ நீங்க டிஆர்பியில் பாஸ் பண்ணோம் அப்படின்னு ஒரு உள்நோக்கு இருக்கிறதுனால உட்காந்து படிக்கிறீங்க. நல்ல சம்பளம் வாங்கணும்னு நினைக்கிறதால படிக்கிறோம். இல்லைன்னா படிப்போமா? வாய்ப்பு இல்லை. அதை பேஸ் பண்ணி ஒரு கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு குதிரை இருக்கு. ஒரு குதிரைய நீர்நிலைக்கு அருகில் கொண்டு போய் தண்ணி குடி, தண்ணி குடி, தண்ணி குடின்னா அந்த குதிரை குடிக்குமா? வற்புறுத்துனீங்கன்னா குடிக்காது. அதுக்கா ஒரு எண்ணம் இருந்தாதான் குடிக்கும். அப்போ ஒரு குதிரையை நீர்நிலைக்கு அருகில் கொண்டு சென்றாலும் வற்புறுத்தினாலும் அது தண்ணீரை குடிக்காது. அதுவா ஆயத்தமானால் மட்டும்தான் தண்ணீரை குடிக்கும். இது எவ்வகை விதி அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆயத்த விதி அப்படின்னு போடணும். மீனாட்சி சுந்தரம் சார் புக்ல அந்த எக்ஸாம்ல இருக்கும். ஒரு குதிரையை நீர்நிலைக்கு அருகில் கொண்டு சென்றாலும் வற்புறுத்தி அதனை தண்ணீர் குடிக்க வைக்க முடியாது. முடிஞ்சுங்களா? அடுத்து லா ஆஃப் எக்ஸசைஸ், பயிற்சி செய்யறோம். பிராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட். பயிற்சி மனிதனை முழுமையாக்கும். இது என்ன விதி அப்படின்னு கேட்பாங்க. நான் அது எழுதலை, இடம் இல்லாதனால எழுதலை. இன்னும் பல விஷயங்கள் நாங்கள் எழுதலை, அப்ளிகேஷன் போட்டு விட்டேன். அப்போ ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட். பயிற்சி மனிதனை முழுமையாக்கும் அப்படின்னா பயிற்சி விதி. லா ஆஃப் எஃபெக்ட். நத்திங் கேன் பி சக்சீட் லைக் சக்சஸ். இந்த ப்ரோவர் எதுக்கு சொந்தம்னு கேட்டிருப்பாங்க. நத்திங் கேன் பி சக்சஸ் லைக் சக்சஸ். வெற்றியை போல் பின்தொடர்வது வேறொன்றும் இல்லை. சக்சஸ் ஆயிடுச்சுன்னா அதை விட பெருசு எதுவும் இல்லை, அது பயன் கிடைச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். நத்திங் கேன் பி சக்சீட் லைக் சக்சஸ். வெற்றியை போல் பின்தொடர்வது வேறொன்றும் இல்லை. அப்படியும் கேள்வி கேட்டிருக்காங்க. அப்ப அது லா ஆஃப் எஃபெக்ட். இன்னொன்னுங்க, லா ஆஃப் எஃபெக்ட்ல இப்ப 80 முறை போராட்டத்துக்கு அப்புறம் போன ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிச்சு. நான் முன்ன சொன்னேன், அல்லர் பலனது அறக்காம்பல் வாயெவில வெள்ளம் தீப்பட்டதென வெறி புள்ளியினங்கள் தம் கைச்சரகால் பார்க் கொடுக்கும் கவ்வை உடைத்தரவேல் நற்சிலை கோக்குவதை நாடு. நான் 6th படிச்சது. இப்போ இதை படிச்சிட்டோம், ஒரு எஸ்ஏவை படிச்சிட்டோம். அல்லது இப்போ நான் 10th ஒரு லேடி ஆர் த டைகர்னு ஒரு எஸ்ஏ படித்தேன். லாங் லாங் எகோ that lived a king, there was great pains, rather enthusiasm. He was two room, one room a beautiful lady, another room a hungry tiger. 10th படித்த முதல் எஸ்ஏவோட முதல் பேரா இன்னும் எனக்கு நினைவில் இருக்கு. இப்போ நம்ம படிச்சதை காலாண்டுலையோ அரையாண்டுலையோ முழு ஆண்டுலையோ கேட்காம விட்டுட்டாங்கன்னா கொஸ்டின் பேப்பர்ல காலப்போக்கில் அது போயிடும். கேட்டு 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 தான் அதை தயார்படுத்தினா அது நிற்கும். இதை பாருங்க, 80 முறைக்கு அப்புறம் போராடி போராடி ஒரு விஷயத்தை பூனை உள்ள தூக்கி பண்ணி டக்குனு வெளியே வந்துச்சு. போதுங்க, விட்டுங்க, அப்படியே இந்த ப்ராசஸ் நிறுத்திட்டா மறுபடியும் பூனை அதை மறந்துடும். ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு மறுபடியும் தூக்கி உள்ள போட்டோம்னா மறுபடியும் அதே 80 முறை தான் போராடணும். அட்லீஸ்ட் 80 முறை போராடினாலும் ஒரு 70 முறையாவது போராடணும். காலாண்டுக்கு படிச்சு ஒரு எஸ்ஏ காலாண்டுல எழுதுனது அரையாண்டுல எழுதல, முழாண்டுக்கு முழுசா வருதுன்னா காலாண்டுல அந்த எஸ்ஏவை படிக்கிற அளவுக்கு டைம் கொடுத்து நம்ம போராடணும் அவசியம் கிடையாதுங்க. ரைட்டுங்களா? பீட்டர் வாஸ் த ஸ்மால் பாய் படிக்கிறோம். முதல் டேர்ம்ல எவ்வளவு டைம் எடுத்துங்கிறது அவசியம் இல்லை. ஆனா மறுபடியும் ரிவிஷன் பண்ணும்போது குறைவான நேரத்தில் ரிப்பீட் ஆயிடுதுங்க. அதனால இந்த லா ஆஃப் எஃபெக்டை மீண்டும் 2ஆ உடைக்கிறாங்க. பயன் விதியை. ரைட்டுங்களா? பயன் விதி, பயன்படுத்தா விதி. பயன் விதி, பயன்படுத்தா விதி அப்படின்னு சொல்லி மீண்டும் 2 பார்ட்டா அதை உடைக்கிறாங்க. ஸோ அதை பார்த்து வச்சுக்காங்க. பயன் விதி அப்படின்னா என்ன? பயன் விதி அப்படிங்கிறது நாம் கற்றது நீண்ட காலம் பயன்படுத்தவில்லை என்றால், நாம் கற்ற செயல்பாட்டை நீண்ட காலம் பயன்படுத்தவில்லை என்றால் அது காலப்போக்கில் அழிந்துவிடும். நாம் கற்றது நீண்ட காலம் பயன்படுத்தலை அப்படின்னா காலப்போக்கில் அது அழிஞ்சிரும். அதுக்கு பேரு என்ன அப்படின்னு கேட்பாங்க. பயன்படுத்தா விதி. பயன்படுத்தினா இருக்கும் அப்படிங்கிறத அதில் காட்டியிருக்காங்க. ஸோ அடுத்தது லர்னிங் கர்வ் அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்க. கற்றல் வளைப்பாதை. கற்றல் வளைப்பாதை அப்படின்னு ஒன்று இருக்குங்க. ஸோ கற்றல் வளைப்பாதை அப்படிங்கிறதுலையும் 2 கான்செப்டை நம்ம எடுக்க போகிறோம். லர்னிங் கர்வ்னு ஒன்று இருக்கு, பர்கட்டிங் கர்வ் அப்படின்னு ஒன்று இருக்கு. லர்னிங் கர்வ் சொன்னவர் தாரன்டைக், பர்கட்டிங் கர்வ் சொன்னவர் எப்பிங்காஸ். ஸோ இந்த 3 கர்வை பற்றி
என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, இந்த லர்னிங் கர்வை பார்த்தீங்கன்னா நான் சொன்னார், லர்னிங் கர்வ்னு ஒன்று இருக்குது, பர்கட்டிங் கர்வ் ஒன்று இருக்குது. பர்கட்டிங் அப்படின்னா எப்பிங்காஸ், நிறைய எக்ஸாம்பிள் அது கேட்டாங்க. லர்னிங் கர்வ் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். 3 வகையான கர்வ் இருக்குது. நல்லா கவனிச்சு பாருங்க, 3 கர்வ் இருக்கு. ஒன்று பாசிட்டிவ், இன்னொன்று நெகட்டிவ், இன்னொன்று எஸ். இது சப்ளிமெண்ட்ரி டேட்ல இந்த கேள்வியை போட்டு தாளிச்சு எடுத்திருந்தாங்க. எல்லாரும் ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அதை போனதான் அதோட விளைவு. ரைட்டுங்களா? கடைசியில் டிஆர்பியும் குழம்பி போய் 2 ஆப்ஷனுக்கும் சரின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 6 மாத குழந்தை ஓவிய பயிற்சி மேற்கொள்வது எவ்வகை கற்றலுக்கு உதாரணம் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க இல்லையா? அதை பேஸ் பண்ணி வந்தது தான் இந்த இடம். இப்போ பாசிட்டிவ் அப்படின்னா நேர்மறை, தமிழில் இன்னொரு பேர் இருக்கு, உடன்பாட்டு முறையில் அமைந்த கற்றல் பாதை. நெகட்டிவ்னா எதிர்மறை அப்படின்னு பேர். இது நேர்மறை, எதிர்மறை, எஸ் வடிவம். நேர்மறை, எதிர்மறை, எஸ் வடிவம். பாசிட்டிவ் லர்னிங் கர்வ், நெகட்டிவ் லர்னிங் கர்வ், எஸ் டைப் ஆஃப் கர்வ் 3 இருக்குங்க. இப்போ பாசிட்டிவ்னா எப்படி இருக்கும், நெகட்டிவ்னா எப்படி இருக்கும், எஸ் டைப்னா எப்படி இருக்கும், சும்மா லைட்டாக அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நமக்கு தேவை எதுங்கிறத பார்ப்போம். இப்போ பாசிட்டிவை நான் முதல்ல ஒரு டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. நீங்கள் பாசிட்டிவ் லர்னிங் கர்வ் எப்பவுமே 0 to 45. ஏன் சார் 45னா ஒரு பீரியடு 45 நிமிஷம் பிஜி அசிஸ்டண்டாக போகும்போது 45 நிமிஷம் ஒரு பீரியட் எடுத்துக்கிறோம். இங்கே டைமுங்க, இங்கே குழந்தைங்களோட அச்சீவ்மெண்ட்டு ஒய் ஆக்சிஸில். இப்போ அப்படியே கவனிங்க, இது இப்படி இன்க்ரீஸ் ஆகுது. ஆரம்பத்தில் ஒரு 10 நிமிஷத்தில் பாருங்கள் அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அடுத்த நிமிஷத்தில் பார்க்கும்போது அச்சீவ்மெண்ட் அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது. குறைவாக இருந்து ஆரம்பத்தில் கம்மியாக இருக்குது, அதுக்கப்புறம் அச்சீவ்மெண்ட் அதிகமாக இருக்குது. ஆரம்பத்தில் விளைப்பயன் குறைவாகவும் நேரமாக 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 விளைப்பயன் அதிகமாகவும் இருப்பது. அப்பதான் ஆசிரியர் பாடத்தை போர்டில் நடத்துறாரு, எக்ஸ்பிளைன் பண்றாரு, டெஃபினேஷன் கொடுக்குறாரு, உள்ள போறாரு, டெரிவ் பண்றாரு, அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறாரு, புரிய வச்சுட்டே போறாரு. முதல்ல புரியல, அப்புறம் புரியல, அப்புறம் லைட்டா புரிஞ்சே போச்சு. ஸோ இதுதான் இப்படி போகுது, அப்படியே இன்க்ரீஸ் ஆகி ஆரம்பத்தில் இந்த ஏரோ மார்க்கே இந்த பாசிட்டிவை புரிய வச்சோம்னு நினைக்கிறேன். ஆரம்பத்தில் குறைவாகவும் நேரம் அதிகரிக்க அதிகரிக்க விளைப்பயன் அதிகரிச்சும் காணப்படுறது. அதுக்கு பேரு பாசிட்டிவ் லர்னிங் கர்வ். இது என்னது? பாசிட்டிவ். நெகட்டிவ் லர்னிங் கர்வ் எப்படி இருக்கு பாருங்க. ஆரம்பத்தில் அதிகமாகவும் நேரம் ஆக ஆக அப்படியே குறைஞ்சிருக்கு. அதே 0 to 45 நிமிஷம் தான். இப்போ எடுத்த உடனே இங்க ஒரு 10வது நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு ஒரு 80% அச்சீவ்மெண்ட்ல இருக்கு. ஆரம்பத்தில் விளைப்பயன் அதிகமாகவும் நேரமாக விளைப்பயன் குறைந்தும் காணப்படுவது நெகட்டிவ் லர்னிங் கர்வ். நெகட்டிவ் லர்னிங் எதிர்மறை. ரைட்டுங்களா? அப்போ என்ன காரணம்? நல்லா புரிஞ்சுது ஆரம்பத்தில், போக போக குறைஞ்சி போச்சு அப்படின்னா ஒன்று உடல் சோம்பேறித்தனமாக இருக்கலாம், சுச்சுவேஷனாக இருக்கலாம், அல்லது பாடப்பொருளோட கடினத்தன்மை இருக்கலாம். ரைட்டுங்களா? கஷ்டமான பாடப்பொருளாக நடந்திருக்கலாம். இந்த மாதிரியான சில நிகழ்வு காரணமாக இது நடைபெற வாய்ப்புண்டு. அப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் புரிஞ்சு போச்சு. பாசிட்டிவ்னா ஃபர்ஸ்ட்ல கம்மியாக இருக்கணும், போக போக அதிகமாக இருக்கணும். நெகட்டிவ்னா ஃபர்ஸ்ட்ல அதிகமாக இருக்கணும், போக போக குறைஞ்சி போயிடணும். மூணாவதா சொல்றாங்க எஸ் டைப், எஸ் வடிவ கற்றல் அப்படிங்கிறது. அதுக்கு இங்க டயக்ராம் போட்டிருக்கேன் பாருங்க, எஸ் வடிவ கற்றல். அதே 45 நிமிஷம் தான் இங்க டைம், இங்க அச்சீவ்மெண்ட் பாருங்க. ஓல இருந்து ஏ அப்படியே டயக்ராம் எப்படி போகுது பாருங்க. ஓஏ ஒரு 10 நிமிஷத்துல அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது. ஆரம்பத்துல மறுபடியும் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது, அதுக்கப்புறம் இன்க்ரீஸே ஆகல, பிளாட்டா போயிடுச்சு. மறுபடியும் மேக்சிமம் பீக் போகுது, மறுபடியும் டவுனு. இதை கேட்டிருக்காங்க டிஆர்பியில் பாருங்க. ஓஏ இந்த ஸ்டேஜுக்குன்னா இனிஷியல் ஸ்லாக் அப்படின்னு பேர். நான் தமிழ் எழுதியிருக்கேன், இங்கிலீஷில் சொல்கிறேன், ரெண்டும் இல்லைனா போர்டு கட்டாது. ஓஏங்கிறது இனிஷியல் ஸ்லாக், ஆரம்ப சுணக்கம் அப்படின்னு பேர். ஆரம்பத்தில் இப்படி இருக்குங்க பாருங்க. நம்ம ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாப் வாங்கிட்டு ஸ்கூலில் வேலைக்கு போங்க, முதல் நாள் போய் பாடத்து போர்டு முன்னாடி நில்லுங்க, ஒட்டுமொத்த ஸ்டூடெண்ட்டும் உங்களையே கவனிப்பாங்க. ரைட்டுங்களா? டீச்சர் என்ன சொல்ல வராங்களோ, சார் என்ன சொல்ல வராங்களோ அப்படின்னு எல்லா ஸ்டூடெண்ட்டும் நம்மளே கவனிப்பாங்க. அப்போ அச்சீவ்மெண்ட். தலைப்பு, பாடத்தோட தலைப்பு போர்டில் எழுதி போட்டு ஜிஸ்ட் ஆஃப் த லெசன், முக்கியமான கீவேர்டெல்லாம் எழுதுனீங்க, அப்பயும் நம்மளே தான் கவனிச்சுட்டு இருந்தோம். பாருங்க, ஓஏ ஏபி. ஓஏங்கிறது இனிஷியல் ஸ்லாக், ஆரம்ப சுணக்கம். ஏபி முன்னேறுது, கற்றலில் முன்னேற்றம், இன்க்ரீசிங் த கெயின். ஏபிங்கிறது இன்க்ரீஸ் த கெயின், கற்றலில் முன்னேற்றம். அதுக்கப்புறம் நீங்க எழுதி போட்ட ஜிஸ்ட் ஆஃப் த லெசனை எடுத்து வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி டெரிவேஷனை போட்டீங்க, முடிஞ்சு போச்சு அவங்க கதை. அப்படியே போயிடுச்சு, பிளாட்டா ஆயிடுச்சு, கவனிக்கல. அதுக்கப்புறம் அதுக்கு பேரு தேக்கம், பிளாட்டோ ஸ்டேஜ். இது கேட்டிருக்காங்க டிஆர்பில. கற்றலில் முன்னேற்றமே இல்லை, தேர் இஸ் நோ இன்க்ரீசிங், தேர் இஸ் நோ லர்னிங்.
கற்றலில் முன்னேற்றம் இல்லாத நிலைக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிளாட்டோ அப்படின்னு போடணும். நமக்கு தேக்கம் அப்படிங்கிற சொல்லி எஜுகேஷன்லேயும் வருதுங்க. தேக்கம் அப்படிங்கிற வார்த்தை. அதில் என்ன போட்டிருப்பாங்கன்னா, கிராமப்புற குழந்தைகளின் தேக்கம் மற்றும் கழிவை ஆய்வு செய்தவர் யாருன்னு கேட்டிருப்பாங்க. வேஸ்டேஜ் அண்ட் ஸ்டாங்குலேஷன். இதை ஆய்வு செய்த யாருன்னா ஜேபி நாயக் அப்படிங்கிறவர். ஜேபி நாயக் கிராமப்புற குழந்தைகளின் தேக்கம் மற்றும் கழிவு நிலையை ஆய்வு செய்தவர் ஜேபி நாயக். எஜுகேஷன்ல பார்ப்போம் நடத்தும் போது. ரைட். இப்போ ஜேபி நாயக் அங்கே ஒரு தேக்கம் வருது, இங்கே ஒரு தேக்கம் வருது. அது கிராமப்புற குழந்தைங்களோட தேக்கம், வகுப்புல தேங்கிறது, ஃபெயில் ஆயிடுறது, அதை ஆய்வு செஞ்சவர். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கற்றலில் தேக்கம், நடத்தும் போதே புரியல. ரைட்டுங்களா? இது பாருங்க, பிளாட்டோ அப்படின்னு பேர் அந்த நிலைக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்க, எப்பவுமே ஒரு பாடம் நடத்தும் போது 45 நிமிஷத்துல முதல் 10 நிமிஷம் நம்மளை தான் கவனிப்பான், கடைசி ஒரு 10 நிமிஷம் நம்மளை தான் கவனிப்பான், எப்ப விடுவாரு அப்படின்னு. இந்த நடுவுல ஒரு ஸ்டேஜ் இருக்கு பாருங்க, இதுதான் அப்படியே மனசு அலை பாஞ்சிட்டு இருக்கிறது. அந்த இடத்த நம்ம கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஸ்டேஜுக்கு கொண்டு வர முடியல. இது இந்த டயக்ராம் அப்படியே இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்காங்களேன், நம்ம நடத்துறது எல்லாருக்குமே புரியுதுன்னு அர்த்தம், எல்லாரும் ஈஸியா கவனிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆனா இது பாருங்க, போகுது, ஏறுது, பிளாட்டா போகுது, மறுபடியும் பீக்கா போகுது, டோட்டல் டவுன் ஆகுது. பார்த்துக்கலாம். அப்போ மீண்டும் முன்னேற்றம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் பாருங்க சிடி மறுபடியும் முன்னேறுது. அதுக்கப்புறம் டிஇ மீண்டும் முன்னேற்றம், இன்க்ரீஸ் தி கெயின் அகைன், உச்ச அடைவு, மேக்சிமம் அச்சீவ்மெண்ட். எங்க? டிலேருந்து இ வரைக்கும் மேக்சிமம் அச்சீவ்மெண்ட்டாக இருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் டவுன் ஆயிடுச்சு, எண்ட் ஸ்பிரிட், இறுதி சுணக்கம். நம்ம கடைசி நேரத்தில் தான் மூச்சை போட்டு நடத்திட்டு இருப்போம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் போய் நீ ஆச்சு, உன் சப்ஜெக்ட் ஆச்சு, நீ எழுது, நான் அப்புறம் பார்த்துக்கிறேன், பிரேக் போயிட்டு வந்து அப்படின்னு முடிச்சிருவான். அதுதான் இஎஃப், எண்ட் ஸ்பிரிட். இனிஷியல் சுணக்கம், இனிஷியல் ஸ்பிரிட்டு, எண்டு ஸ்பிரிட்டு, அப்படி வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேஜ் நல்லா படிச்சுக்கணும். இப்போ டிஆர்பியில் அடுத்து ஒரு டார்கெட் என்ன வச்சாங்கன்னா, ரீசெண்டாக பிஜி டிஆர்பியில் காமர்ஸ் ஆர் எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட் கேட்டிருந்தாங்க. இந்த தேக்கம் மற்றும் கழிவு இங்கே இருக்கு, சாரி தேக்கம் இந்த இடத்துல இருக்கு, கற்றலில் முன்னேற்றம் இல்லாத நிலை. இதை யாரு ஆய்வு செய்தான்? கற்றலில் தேக்கத்தை ஆய்வு செய்தவர் யாருன்னே பிஜி டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. அந்த பேரை இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க, பிரயான் மற்றும் ஆர்டர், பிசின்னு போட்டிருக்கேன். அந்த பிசின்னா தேக்க நிலையை ஆய்வு செய்தவர். பிரயான் மற்றும் ஆர்டர் கற்றலில் தேக்கத்தை ஆய்வு செய்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரயான் ஆர்டர் அப்படின்னு போடணும். ரைட்டுங்க. இவங்க ஆய்வு பண்ணி, ஏன் நான் மிக நாலேஜ் உள்ள ஒரு ஆசிரியர், டேலண்டான ஆசிரியர், நிறைய டிஎல்எம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆசிரியர், என் வகுப்புல யாருமே ஃபெயில் ஆனதில்ல, 100% தேர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர், ஆயினும் கூட இந்த பிசி வருதே, தேக்கம் வருதே அப்படின்னு பிரயான் ஹார்ட்டர் ஆய்வு பண்ணி அதுக்கு ஒரு காரணத்தை சொன்னாங்க. அந்த காரணம் என்ன அப்படின்னா, அஸ்பிரேஷன், லெவல் ஆஃப் அஸ்பிரேஷன் குறையறதுனால அவாவு நிலை, விளைவு நிலை அப்படின்னு அர்த்தம் தமிழ்ல. அஸ்பிரேஷன் பாருங்க எழுதியிருக்கேன், லெவல் ஆஃப் அஸ்பிரேஷன், அடைவு நிலை, அவாவு நிலை, விளைவு நிலை, ஆவல் நிலை அப்படின்னு பேரு. அது குறைஞ்சி போறது. ஆவல் நிலை குறைவதால் தான் இங்கே தேக்கம் ஏற்படுகிறது அப்படின்னாங்க. அப்ப ஆவல் நிலைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன் ஒரு டாபிக் இருக்கு, அதுக்கு அடுத்த டெஃபினேஷன் அஸ்பிரேஷனை பத்தி பேசியிருப்பாங்க. மேக்ஸிமம் அச்சீவ்மெண்ட் டு த நோன் கான்செப்ட், அதுதான் அதுக்கான டெஃபினேஷன். தெரிஞ்ச செயல்ல சாதனை பெருசா இருக்கணும், ஓரளவு பழகிய செயல்ல சாதனை பெருசா இருக்கணும். இன்னைக்கு நம்ம வீட்டில் குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா, சாம்பார் வைக்கிறோம் அப்படின்னா, அடுத்த நாள் சாம்பார் வைக்கும் போது இந்த சாம்பாரை விட அந்த சாம்பார் ரொம்ப டேஸ்டா இருக்கணும். ஏன்னா சாம்பார் வைக்கணுங்கிறது நமக்கு தெரிஞ்ச செயல்பாடு. அப்ப தெரிஞ்சதுல சாதனை பெருசா இருக்கணும், அச்சீவ்மெண்ட் பெருசா இருக்கணும், டேஸ்டா வைக்கணும் அப்படிங்கிறோம். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் 11th கான்செப்ட், 12th பையனுக்கு நம்ம பாடம் நடத்துறோமா, 11th கான்செப்ட் ஈஸி, அவனுக்கு ஆல்ரெடி படிச்சுட்டான். 12th வர்றது புதுசாக தான் இருக்கும். அப்போ அந்த புது கான்செப்டை வெல் நோன் கான்செப்டா, ஏற்கனவே தெரிஞ்ச கான்செப்டா, ஏற்கனவே தெரிஞ்ச சாம்பார் வைக்கிற விஷயமா, ஏற்கனவே தெரிஞ்ச 11th கான்செப்டா கன்வெர்ட் பண்ணி கொடுக்குற டீச்சரால மட்டும்தான் இந்த பிசியை ஸ்ட்ரைட் பண்ண முடியும், இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதுக்கு தான் அஸ்பிரேஷன் அப்படின்னு பேர் வச்சாங்க. அப்போ அஸ்பிரேஷன், அபாவ நிலை குறையிறது. இந்த அபாவ நிலை குறைஞ்சு போகுது பாருங்க. அபாவ நிலையை ஒரு 3 பேர் சேர்ந்து ஆய்வு பண்ணாங்க, அதுவும் டிஆர்பி கேட்டிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் அதுவும் போட்டிருக்கேன் பாருங்க, லெவல் ஆஃப் அஸ்பிரேஷன். இந்த அஸ்பிரேஷன் ஆய்வு செஞ்சது யார்? டெம்போ, ஹோப், பிளாங்க். டெம்போ, ஹோப், பிளாங்க் இவங்க 3 பேரும் அந்த அஸ்பிரேஷன் ஆய்வு செஞ்சாங்க. ஆய்வு செஞ்சு அவங்க ஒரு காரணத்தை சொன்னாங்க. ஏன் அஸ்பிரேஷன் குறையுது அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் மாணவங்க கிட்ட குறையும் போது அஸ்பிரேஷன் குறையுது, பொருளாதார சூழல் சரியில்லாத போது அஸ்பிரேஷன் குறையுது, ஃபினான்சியல் டிபார்ட்மெண்ட் ரேட்டுங்களா இல்லாத போது அஸ்பிரேஷன் குறையுது. நிறைய ஃபேக்டரை முன் வச்சாங்க அவங்க. பாடப்பொருள் கஷ்டமா இருக்கிற போது அஸ்பிரேஷன் குறையுது. ஸோ இதெல்லாம் அந்த டாபிக்ல படிச்சா நல்லா இருக்கும். இப்போ இது போதும்னு நினைக்கிறேன்.
அதை பார்த்து வச்சுக்காங்க. இது வரைக்கும் இருக்கிறதாங்க இந்த தியரி. இதுக்கு மேலே தான் நம்ம டிஆர்பி கொஸ்டினே இருக்குது. இப்போ இனி வரும் காலங்களுக்கு இருக்கக்கூடிய டிஆர்பி கொஸ்டின். ஸோ இதெல்லாம் பழைய மாடல் கொஸ்டின்ஸாக போகுது. இதுக்கு மேலே அப்ளிகேஷன், எஜுகேஷன், இம்ப்ளிகேஷன், கற்றல் விளைவுகள். நான் முதல்ல பதிவு பண்ண டெஃபினேஷன் படிக்கணும், தியரி படிக்கணும், டைப் படிக்கணும், கேரக்டர் படிக்கணும், ஃபைனலாக முடிக்கிற போது எஜுகேஷன் இம்ப்ளிகேஷன் படிக்கணும், கற்றல் விளைவுகள் படிக்கணும். இதனால் இந்த தியரியை தெரிஞ்சுக்கிறதுனால என்ன தாக்கம், என்ன இம்ப்ளிகேஷன் இருக்குது கற்றல் அப்படின்னு படிக்கணும். இதுக்கு தான் எக்ஸாம்பிள்ஸ் 10 எக்ஸாம்பிள் பக்கம் இதுக்கு இருக்குங்க. ஸோ அதை அடுத்த காணொலியில் பார்க்கலாம். ஏன்னா அந்த எக்ஸாம்பிள் கேட்பாங்க. இப்போ நான் சொன்னல, இப்போ 6 மாத குழந்தை ஓவிய பயிற்சி மேற்கொள்வது டிஆர்பியில் கேட்ட கேள்வி தான். உதாரணத்துக்கு அந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி இந்த கிளாஸை முடிக்கலாம். டிஆர்பியில் கேட்டது அது 6 மாத குழந்தை ஓவிய பயிற்சி மேற்கொள்ளுதல் என்பது எவ்வகை கற்றல் அப்படின்னு போட்டு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க. 6 மாத குழந்தை ஓவிய பயிற்சி மேற்கொள்ளுதல் என்பது எவ்வகை கற்றல். ஆப்ஷன் ஏவில் பாசிட்டிவ், ஆப்ஷன் பியில் நெகட்டிவ், ஆப்ஷன் சியில் எஸ், ஆப்ஷன் டியில் எஸ்ஓஆர் இப்படி வச்சிருந்தாங்க. நான் சும்மா சிம்பிள் மட்டும் போட்டிருக்கேன். பி ஃபார் பாசிட்டிவ், பின்னா பாசிட்டிவ், என்னன்னா நெகட்டிவ், மீதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஆசிரியர் தேர்வு வாரியம் என்ன ஆன்சர் கொடுத்தது அப்படின்னா பாசிட்டிவ் கொடுத்தது. டெட்டில் கேட்ட கேள்வி ஆன்சர் ஏன்ட்டாங்க. ஏ என்னங்க பாருங்க, டயக்ராம் ஏ டயக்ராம் இருக்கு பாருங்க. ஆரம்பத்தில் குறைவாகவும் நேரமாக அதிகமாகவும் இருக்கிறது. 6 மாத குழந்தை ஓவிய பயிற்சி மேற்கொள்ளுதல். 6 மாத குழந்தைனாவே ஒன்றும் ரிஸ்க், பேனாவை கூட பிடிக்காது. ஒரு குழந்தை ஓவிய பயிற்சி மேற்கொள்ளுதல் அப்படி எடுத்துக்காங்க. ஒரு குழந்தை ஓவிய பயிற்சி. அப்போ குழந்தைன்னா நீங்கள் அங்கே ஏஜ் பற்றி வரமாட்டீங்க. அப்போ குழந்தை ஆரம்பத்தில் ஓவியம் போடும்போது அப்படியே எக்ஸாக்டாக பர்ஃபெக்டாக 100% பூனையை கொடுத்தா பூனை மாதிரி போட்டுருமா, யானை கொடுத்தா யானை மாதிரி போட்டுருமா, போடாது. அப்போ ஆரம்பத்தில் அதன் விளைப்பயன் குறைவாக இருக்கும். இதுவே பயிற்சி எடுக்க அந்த குழந்தையால் அதை சரியாக போட முடியும், அச்சீவ்மெண்ட் அதிகமாக இருக்கும். அந்த பேஸ் பண்ணி பாசிட்டிவ் அப்படின்னு ஆசிரியர் தேர்வு வாரியம் கீ கொடுத்தது. நம்ம ஆளுங்க மதுரை கோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டாங்க. எஸ் டைப்னா என்னங்க பாருங்க. எஸ் டைப் அப்படிங்கிறது போத் பாசிட்டிவும் நெகட்டிவும் சேர்ந்தது தான். பி அண்டு எஸ், பி அண்டு என் ரெண்டும் சேர்ந்தது தாங்க எஸ் டைப் அப்படிங்கிறது. எஸ் டைப் நான் அந்த விளக்கம் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கணும். எஸ் டைப்னா பாசிட்டிவும் நெகட்டிவும் சேர்ந்தது. அப்போ இதில் எஸ்ஸில் பாசிட்டிவ் உள்ள வருது இல்லை, அப்போ ஏன் நீங்கள் எஸ் ஆன்சராக கொடுக்கக்கூடாதுன்னு எஸ் போட்டவங்கலாம் ஒரு கேஸ் போட்டாங்க. கடைசியில் ஆசிரியர் தேர்வு வாரியம் இதுக்கு பாசிட்டிவும் கரெக்டு, எஸ்ஸும் கரெக்டு, அது 2 ஆன்சர் கொடுத்தாங்க. ஏவும் கரெக்டு, சியும் கரெக்டு அப்படின்னு வந்துட்டாங்க. கிளைம் பண்ணுறதும் நியாயமாக கிளைம் பண்ணணும். இந்த மாதிரி தான் அதில் ஒரு இந்த 10 எக்ஸாம்பிள் இருக்குன்னு சொன்னேன். நான் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொன்னேன். இது போன்ற இதர எக்ஸாம்பிளோடு அடுத்த ஒரு தியரியை அடுத்த கிளாஸில் பதிவு பண்ணலாம். ஸோ தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறோம். அதே போல் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் டெஸ்ட் பேட்சும் ஆன்லைன் கிளாஸஸும் அவைலபிள். விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணலாம். தேங்க்யூ டீச்சர்ஸ்.